அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் பங்களிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் உண்மையில் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் தலைப்பு என்னவென்றால், இந்த விழாவின் தலைப்பே தமிழ் சமூகமும் அதன் முன்னேற்றமும் என்று இருக்கிறது. இது சம்பந்தமாக நான் எப்படி உரையாற்ற முடியும்? நானே இன்னும் முன்னேறவில்லை. இதில் எனக்கு உரையாற்றியெல்லாம் பழக்கமில்லை. நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். அதற்கான துணிச்சல் எனக்கு இருந்ததில்லை. என்னால் கோர்வையாக எதையும் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் ஒரு கவிதையாக சொல்லலாமே என்று முடிவு செய்திருந்தேன். இந்த கவிதை ஏற்கனவே படிக்கப்பட்ட 2 வருடங்களுக்கு முன்பு அப்துல்லா தாசன் அவர்கள், பெரியார் தாசன் என்று அழைக்கப்படும் அப்துல்லா தாசன் அவர்களின் கவியரங்கில் ஏற்கனவே படிக்கப்பட்டது. அதை முற்றிலுமாக மாற்றி கொஞ்சம் பல மாற்றங்கள் செய்து அதை இங்கு வாசிக்கலாம் என நினைத்துள்ளேன். இந்த தலைப்புக்கு சம்பந்தமாக அது இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் படிக்கக்கூடிய கவிதை, அதில் நம்மை தினமும் பாதிக்கக்கூடியது என்னவென்றால் மூட பழக்க வழக்கங்கள். அதை அப்படி சொல்வதே எனக்கு சரியாக படவில்லை. காரணம் என்னென்றால், நாம் தினமும் கடைபிடிக்கக்கூடிய சில பழக்கங்கள் அது சரியாக இருப்பதில்லை. அது ஆதாரமற்ற நம்பிக்கை என்று வேண்டால் சொல்லலாம். ஆங்கிலத்தில் அதை சூப்பர்ஸ்டிஷன் என்கிறார்கள். அதற்கு டிக்ஷனரியில் அகராதியில் எடுத்து பார்த்தால் பேஸ்லெஸ் பிலீஃப், ஆதாரமற்ற நம்பிக்கை என்று இருக்கும். இல்லை என்றால் அன்சைன்டிஃபிக் கான்செப்ட், அதாவது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாத கருத்து என்று இருக்கும். ஃபூலிஷ் பிலீஃப்லாம் இருக்காது. அது மனுஷனை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது. சில பேருக்கு சில நம்பிக்கை இருக்கலாம். அதை முட்டாள்தனம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். அது இடைப்பட்ட வார்த்தையாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து இருந்திருக்க முடியாது, இடையில் தோன்றியதாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் எல்லாம் வார்த்தைகள் மிகுந்த மரியாதையுடன் தான் இருந்திருக்கிறது. உதாரணமாக உயர்திணை என்று அகிரிணை என்றும் கூறுகிறோம். உயர்திணை என்றால் ஆறறிவு உள்ள மனிதர்களுக்கு கூறுவது. உயர்திணை, உயர்ந்த ஒழுக்கம். திணை என்றால் ஒழுக்கம். ஸோ அதற்கு எதிர்ப்பதம் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்திணை என்று இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அகிரிணை, அதாவது மிருகங்களை குறிப்பிடுவது கூட ஒழுக்கமற்றது என்று ஆரம்பத்தில் தமிழர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இடையில் தோன்றியவர்கள் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூறுவது போல தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்திணை என்றெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள், மூட பழக்க வழக்கம் என்று. அதனால் இதை ஆதாரமற்ற நம்பிக்கை என்றே வைத்துக் கொள்வோம். ஏன்னா மூட பழக்கங்களுக்கு எதிராக நான் படிக்கிறேன்னா இங்கே சில பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் வருத்தப்பட்டுருவாங்க. அதனால் உண்மை அது ஆதாரமற்ற நம்பிக்கைன்னு சொல்லுவோம், மூட நம்பிக்கை என்று சொல்ல வேண்டாம். இப்போது கவிதைக்கு செல்வோம். கவிதையின் பெயர் இயற்கையும் செயற்கையும். இயற்கையில் நான் அறிந்தது 2 வகை. ஒன்று தானே அமைந்த இயற்கை, மற்றது நம் கற்பனையில் உருவானது. எதிர்மறை குணம் தேடிய செயற்கையான இயற்கை. பூனை குறுக்கே செல்வது இயற்கை, அதனால் வீணே காரியம் நிறுத்துவது செயற்கை. வீட்டினில் எங்கும் வலம் வரும் பூனை சாலையில் குறுக்கிட்டால் சகுன கோளாரா? எங்கே செல்கிறீர் என கேட்பது இயற்கை, அதனால் சங்கே ஊதியது போல் அஞ்சுவது செயற்கை. எதிலும் வெண்மையை விரும்பும் நாம் விதவைக்கு வெள்ளை உடுத்தி தரித்திரம் என்கிறோம். கல்லில் கால் இடறினால் நம் காரியம் தவறுகிறதா அல்லது நம் கவனம்தான் தவறியதா? பாம்பும் தமிழறியும் என நான் பெருமையுற்றேன், இரவில் பாம்பை கயிறென விழிப்பது கேட்டு. பாம்பும் தமிழறியும் என நான் பெருமையுற்றேன், இரவில் பாம்பை கயிறென விழிப்பது கேட்டு. காக்கை கரைந்தால் பசியின் வெளிப்பாடு, நமக்கோ அது விருந்தின் கூப்பாடு. மணி அடித்தால் எண்ணியது வலிக்குமோ, மூடப்பிணியது என்றுதான் ஒழியுமோ. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதாம், சனியும் செவ்வாயும் செயல்களுக்கு ஒவ்வாதாம். அறிவுக்கே ஓர் அவலம், அதுதான் ராவுகாலம். காலம் கழித்து செய்யும் நிகழ்ச்சிகள் தினமும் கோலங்களானதை காணவில்லையா? தலையில் பள்ளி விழுந்தால் வாடுவதேன், கொல்லியா விழுந்து விட்டது. வீட்டு தரையில் தினம் விழும் பள்ளியால் நம் வீடு நித்தமும் ஆட்டம் கண்டதா? 1லிருந்து 9 எண்களின் அமைப்பு, இதில் நல்லதும் கெட்டதும் மனிதனின் கணிப்பு. இயற்கையின் ஏற்பாடு மனிதனை அணைக்கிறது, செயற்கையின் வாய்ப்பாடோ இல்லாததை திணிக்கிறது. கைமடிப்பில் குறைந்த ஆயுள் ரேகை,
மதியை சிதைத்து விட்டது. விதி முடியும் என்ற பொய் விதியை நம்மில் விதைத்து. கைமடிப்பில் குறைந்த ஆயுள் ரேகை மதியை சிதைத்து விட்டது. விதி முடியும் என்ற பொய் விதியை நம்மில் விதைத்து. செவ்வாய் தோஷத்தில் வாழ்வே நாசமாம். செவ்வாயில் கால் பதிக்கும் தருணம் இது உண்மைக்கே ஒவ்வா சிந்தையின் மரணம். பிரபஞ்சம் உருவான கணம் முதல் பஞ்சாங்கமும் உடன் வந்ததா? முதல் நாளும் முதல் வினாடியும் கணக்கில் வந்ததா? ஆம் எனில் அண்டம் உருவான கணம் எது? அதை செய்தது யார்? இல்லை எனில் இந்நாள் தேதி, இன்றைய கிழமை, இப்போதைய நேரம் முடிவு செய்தது யார்? அண்ட சராசரமும் ஆள வல்லோனுக்கும் மதியில்லா விதியினுள் தேவையா? பிரபஞ்சம் உருவான கணம் முதல் பஞ்சாங்கமும் உடன் வந்ததா? முதல் நாளும் முதல் வினாடியும் கணக்கில் வந்ததா? ஆம் எனில் அண்டம் உருவான கணம் எது? அதை செய்தது யார்? இல்லை எனில் இந்நாள் தேதி, இன்றைய கிழமை, இப்போதைய நேரம் முடிவு செய்தது யார்? அண்ட சராசரமும் ஆள வல்லோனுக்கும் மதியில்லா விதிநூல் தேவையா? புயலில் பிணமானவர்களை கேட்டேன். வெள்ளத்தில் பலியானவர்களை படித்தேன். புவி அதிர்வில் சிதைந்து போனவர்களை வாசித்தேன். சுனாமியில் சின்னாபின்னமானவர்களை கண்டேன். புயலில் பிணமானவர்களை கேட்டேன். வெள்ளத்தில் பலியானவர்களை படித்தேன். புவி அதிர்வில் சிதைந்து போனவர்களை வாசித்தேன். சுனாமியில் சின்னாபின்னமானவர்களை கண்டேன். அனைவரின் ஆயுள் ரேகை குட்டையும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. அதிர்ஷ்ட எண்களோ 1 to 9 வரை. இருப்பதில் இன்பம் காண்பதை விட்டுவிட்டு இல்லாததில் துன்பம் தேடும் வேடிக்கை மனிதர்கள். இயற்கை நமக்கு அளித்தது சிம்மாசன இருக்கை, மாற்றவில்லை மனிதன் தன் சிந்தனை போக்கை. நன்றி. கடைசியாக நான் ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் என்று ஆரம்பித்தேன். அதில் சில பேர் குறித்து வைத்திருக்கக்கூடும், ஆஹா வணக்கம் சொல்லிட்டாருன்னு. அதில் வணக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆனாக்கா, தமிழ் இங்கிலீஷில் வந்து வொர்ஷிப்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் போது அதுக்கு தமிழில் அதுக்கு அர்த்தம் வந்து வணக்கம். அதுக்காக நம்ம காலத்தோடுறேன்னு அர்த்தம் கிடையாது, அதையும் வணக்கம் தான் இருக்குது. குட் மார்னிங் காலை வணக்கம்னாக்கா நம்ம காலத்தோடு வணங்குறேன்னு அர்த்தம் இல்லை. குட் ஈவினிங் மாலை வணக்கம்னு சொல்கிறோம். நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து எவ்வளவோ, அதாவது சமூக நிலையில் நம்ம ஒழுக்க ரீதியாகவோ நம்ம செயல் ரீதியாகவோ தொண்டு ரீதியாகவோ செய்வதற்கு 1000 விஷயங்கள் கிடக்கும்போது இதை கணக்கிட்டு கொண்டு நம்ம நேரத்தை வீணடிப்பது, அதுவும் குழுவாக பிரிந்து கொண்டு அந்த குழுவில் உள்ளவர் சொல்லிவிட்டார், இந்த குழுவில் உள்ளவர் சொல்லிவிட்டார் என்று கணக்கு வைத்துக் கொண்டு அவரை சாடுவது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. நாம் என்ன நீங்கள் வந்து எவ்வளவு தொழுதாலும் வார்த்தையில் எவ்வளவு 1000 உச்சரிப்புகள் தவறாக சொல்லலாம். அரபியில் எவ்வளவு உச்சரிப்பு தவறாக போகும், அதெல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றுக்குமே அர்த்தம் இருக்காது. நீங்க மனதில் என்ன நினைக்கிறீங்க, நீங்க சரியா உச்சரித்தாலும் உங்க பிசினஸையும் தவறான எண்ணங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த தொழுவையெல்லாம் நிறைவேறாது. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது அமையுது. நன்றி, வணக்கம்.